தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. நம்ம தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான கோவில்களுடைய புராண கதைகள் நம்ம கேட்டு மகிழ்ந்திருக்கோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகான ஒரு இயற்கை வளம் சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கோவில் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டமும் கேரள எல்லையும் ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கோவில். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியோடைய அழகான வளமான இயற்கை அழகை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய இயற்கை அழகை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3500 அடி கடல் மட்டத்திலேருந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு மலையில் அமைந்திருக்கக்கூடியது தான் நம்மளுடைய பத்துக்காணி காளிமலை கோவில். இங்கே காளி எப்படி வந்தாங்க, இங்கே இருக்கக்கூடிய அந்த பத்துக்காணிங்கிற பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, இன்னும் இங்கே என்னென்ன அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கு, இன்றும் நடக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கேட்க இருக்கிறோம். இது குறித்து விரிவான விளக்கங்கள் தரதுக்காக நம்மிடையே இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் பிச்சுமணி சம்பத் அவர்கள். வாங்க சாரை சந்திக்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம் மேடம். அடியார்கள் வாழ ரங்கன் நகர் வாழ சிலகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. பத்துக்காணி காளி. நிறைய பேர் காளி அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே ரொம்ப உக்ரமாக நாக்கை வெளில தொங்க போட்டுட்டு பயம்படுத்துகிற அளவுக்கு இருப்பாங்க அப்படின்றது தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 3000 3500 அடி தரை மட்டத்திலேருந்து கடல் மட்டத்திலேருந்து உயரத்தில், அதாவது இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய இந்த காளி கூட சாஸ்தாவும் சரி, அதாவது ஐயப்பனும் சரி காளியும் சரி, ரொம்ப சாந்த சுரூபிணியாக அமைதியாக, வடிவமே அந்த மூர்த்தி ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் கீர்த்தி ரொம்ப பிரம்மாண்டமான காரியங்கள் நடக்கும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் மெனக்கெட்டு போகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் 150% உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இது சாதாரணமான கடினமான விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 கிலோமீட்டர் நம்ம அந்த பாறையிலேயே நடந்து போகணும். ஆமாம், ஜீப் வசதி உண்டு. ஜீப் இது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கன்னியாகுமரி பார்டர், கேரளா பார்டர், ஜீப் வசதி உண்டு. ஜீப் முன்னாடியே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். முதல்லையே அந்த கோயிலுடைய மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி, இந்த கேரளா டீம் கிட்ட சொல்லி நம்ம ஒரு மினிமம் ஒரு 4 பேர் 5 பேர் இல்லை ஒரு 10-20 பேர் போனால் தான் அதுக்கேற்ப அந்த ஜீப் வசதிகள் அவங்க பண்ணி தருவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம தாராளமாக நடந்து போகலாம். அந்த அளவுக்கு கடினமான ஒரு பாதை. ஆனால் இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் போய் தரிசிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் அப்படின்றது உறுதி. அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம், எள்ளளவும் உங்களுக்கு சந்தேகம் வேணாம். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருக்கலாம். இப்போது குழந்தை பேர் தள்ளி போகிறது, வேலை பிரம்மாண்டமான ஒரு கை நிறைய சம்பளத்தோட ஒரு வேலை கிடைக்கணும், நம்மளுடைய தொழில் நம்மளுடைய பிஸ்னஸ் பெரிய ஒரு வளர்ச்சியை காணணும், பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணும் சொந்தமாக, எந்த வகையான விஷயமாக இருந்தாலும் இந்த கோயிலில் நீங்கள் காலடி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த தேவை பூர்த்தி செய்வா. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற கோயில். ஏன் இது அவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இந்த கோயிலில் தான் ஆக்சுவலாக அகஸ்தியருக்கு மும்மூர்த்திகளும் காட்சி கொடுத்தாங்க, நமக்கு சேவை சாதித்தார்கள். பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே அகஸ்திய முனிவர்கள் தவம் செஞ்ச, இன்றைக்கும் அகஸ்தியருடைய குகை, தவம் செஞ்ச குகை நம்ம போய் பார்க்கலாம். அதாவது முதல்ல நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தேவியை பார்க்கலாம், அதாவது காளியை பார்க்கலாம். இன்னும் மேலே ஒரு அரை ஃபர்லாங் மேலே போகிறீங்க அப்படின்னும்பொழுது சாஸ்தாவை பார்க்கலாம். சாஸ்தாவை கடந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாகயக்ஷைன்றது உண்டு. அது குறித்து நான் சொல்கிறேன். அதற்கும் மேலே தான் நமக்கு அகஸ்தியர் தவம் செய்த இடம், குகை. அந்த இடத்துல போய் அமர்ந்து நீங்கள் தவம் பண்ண வேண்டாம், அங்கே போய் அமர்ந்துட்டு வந்தாலே உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு மேம்படும். இது நான் சும்மா ஜஸ்ட் லைக் பேசணுமே அப்படின்றதுக்காக பேசல. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மலை மேலே நீங்கள் ஏறி சாஸ்தாவை வணங்கிட்டு நாகயக்ஷியை கைகூப்பி சேவிச்சுட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னும் பொழுது அந்த காற்று
அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜென்டில் ப்ரீஸ், ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய அந்த காற்று வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பரிபூர்ணமாக குணமாக்கிடும். 2-3 கிலோமீட்டர் மேலே ஏறி போகிறது அப்படின்றது வந்து ஒரு ஈஸியான டாஸ்க்கு கிடையாது. அந்த நீங்கள் மெனக்கெட்டு கீழ்ந்து வேண்டி மேலே போகும்பொழுதே உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய உடல் நிலை வந்து சீரடையும். ஏன்னா ட்ரக்கிங் அப்படின்றது நீங்கள் ஜெனரலாக சின்ன பசங்க போயிடலாம். ஆனால் ஒரு வயது முதிர்ந்தவர்கள் மேலே ஏறி போகிறது அப்படின்றது வந்து சாத்தியம் கிடையாது. நீங்கள் ஜீப்லேயும் போகலாம். நீங்கள் நடந்து தான் போகணும் அப்படின்றது வந்து ஒரு கட்டாயம் கிடையாது. நீங்கள் தாராளமாக அரேஞ்ச் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜீப்பில் போகலாம். பட் ஆனால் இதனுடைய தாற்பயம் என்ன, இந்த கோயிலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய உடலை வருத்தி மெனக்கெட்டு மேலே நடந்து போகிறீங்க அப்படின்னும்போது அதனுடைய பலாபலன் வித்தியாசமாக நிச்சயமாக இருக்கும். பாதைகள் கடினமாக இருக்கலாம், ஆனால் வந்து பலன்கள் அபரிவிதமாக இருக்கும். இதுதான் 100% உண்மையான ஒரு வார்த்தை. பாதைகள், நம்ம போகக்கூடிய பாதைகள் கடினமாக இருந்தாலும் வெற்றி அப்படின்றது வந்து உறுதியாக இருக்கும். நம்மளுடைய தேவைகள் அப்படின்றது வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். நிச்சயமாக ஒவ்வொரு கோவில் அமைந்திருந்தாலும் அந்த கோவிலுடைய பெயர் காரணம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இங்கே காளி எப்படி வந்தாங்க, இந்த இடத்துக்கு ஏன் 10 காணிங்கிற பேர் வந்தது? இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மேடம், இது வந்து மலைவாழ் மக்களுடைய ஒரு பூமி. 3 மலைகள் வந்து இது உண்டு. சுற்றி மலை தான் இருக்கும். 4 பக்கமுமே இன்ஃபேக்ட் மலை இருக்கும். பட் 3 பக்கங்களும் வந்து நம்ம மேலே ஏறி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரம்மியமாக இருக்கக்கூடிய, நமக்கு கண்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கண்கொள்ளா காட்சியாக அமைவது தான் இந்த 10 காணி கோயில். தென்னாங்கூர் ராஜா அவருக்கு இந்த 8 வீட்டு பிள்ளைமார்னால ஒரு சில நிந்தனைகள், சில கஷ்டங்கள், இவருடைய உயிரையே வந்து பணைய வச்சு ஒரு சில காரியங்கள் இவர் செய்கிறார். இவர் தப்பித்து, அவர்களிடத்திலிருந்து தப்பித்து போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இங்கே வந்து தஞ்சம் அடைகிறார். அவருடைய உயிரை காப்பாற்றிய இந்த மக்களுக்கு ஒரு பரி உபகாரமாக கிட்டத்தட்ட ஒரு 600 ஏக்கரா நிலத்தை வந்து இவங்களுக்கு எழுதி வைக்கிறார் இந்த மன்னர். இந்த மன்னரை அவங்க காப்பாற்றி இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் போகிற வழியில் நீங்கள் பார்க்கலாம், சின்ன சின்ன குகைகளில் போர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் அந்த போர் ஆயுதங்களை தேக்கி வைக்கிறதுக்கு நிறைய வசதிகளை பண்ணி கொடுத்து போயிருக்கார் அவர். அந்த வகையில் இந்த இடம் அப்படின்றது வந்து ராஜாவால் இந்த மக்களுக்கு இனாமாக கொடுக்கப்பட்ட, இதை வந்து செப்பு தகுடிலேயே எழுதி வச்சுட்டு போயிருக்கார் ராஜா. இன்றைக்கும் இந்த மக்கள் பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக அந்த நாகயக்ஷைன்னு நம்ம பேசணும், அந்த நாகயக்ஷைக்கு பொங்கல் வச்சு, அதாவது மிட் நைட் 1 மணிக்கு 2 மணிக்கு இந்த விஷயத்தை வந்து பௌர்ணமி அன்னைக்கு, அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய வைபவம் தான் வந்து இங்கே சிறப்புற்று. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் வந்து அந்த அன்னதானத்தில் கலந்துப்பாங்க. அதில் அவங்க பயன்படுத்தக்கூடிய நெல்லே வந்து ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு நெல். நான் அதை பற்றி சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய சாஸ்தா வந்து எல்லா ராஜாக்களும் வழிபட்டு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சாஸ்தாவை வணங்கி தான் போகிறதாக ஒரு ஐதீகமும் உண்டு. சாஸ்தா கிட்ட வரம் வாங்கிட்டு தான் கிளம்புவாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு கோயில். காளி இங்கே எப்படி வந்து தங்கண்ணா? நீங்கள் அதுவும் சாந்த சுரூபியாக வேற இருப்பான்னு சொல்லிட்டீங்க. என்னன்னா பொதுவாகவே நம்ம காளி அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உக்ரமாக இருக்கிறத காளியை தான் நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் சாந்த சுரூபியாக காளி எதற்காக காட்சியளிக்கிறா, அதற்கு பின்னாடி ஏதாவது வரலாறு இருக்கா? காளி இங்கே வந்த வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த ராஜாவுக்காக மட்டுமல்லாமல் அந்த ஊர் மக்களுக்காக, அந்த ஊர் மக்களே வழிபட வேண்டும் என்பதற்காக சுயம்பாக தோன்றியவள் தான் இங்கே இருக்கக்கூடிய 10 காணி காளி. அந்த சுயம்பு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, நீங்கள் அந்த காளி கோயிலுக்கு போய் நீங்கள் தரிசித்தீங்களா தெரியும், அந்த அம்மாவுடைய உருவம் அப்படியே ரொம்ப பிரதானமாலாம் இருக்காது. இந்த மக்கள், ஊர் மக்களே
அந்த காளி அம்மனை வடிவமைச்சு சாதாரண ஒரு 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 சிற்பம் எப்படி இருக்குமோ அந்த சிற்பமாக இருந்த ஒரு காளியை இவங்களே வடிவமைச்சு நமக்கு காட்சிப்படுத்துறதை நமக்கு நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த காளி வந்து ஒரு சின்ன அளவு இடது பக்கம் சாய்ந்து நமக்கு காட்சி கொடுப்பாங்க. அவங்களுடைய சேவையிலிருந்து இடது பக்கமாக சாய்ந்து நமக்கு காட்சி கொடுப்பாள். இது வந்து சாஸ்தாவை பார்த்து இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தோணும். இந்த காளிமலை கோயிலுடைய வரலாறு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 வருஷங்கள் தான் முந்தைய ஒரு அமைக்கப்பட்ட ஒரு கோயிலாக இருக்கும். ஆனால் காளி இங்கே அந்த மக்களுக்காக அந்த ஊர் மக்களுக்காகவே அவள் தோன்றி அவர்களை காப்பாற்றி இன்றளவும் அந்த மக்களை வந்து வழிநடத்துகிறா அப்படின்னா அது வந்து பத்துக்காணி காளி தான். அதற்கு பரிவுபகாரமாக அந்த மக்கள் இன்னிக்கும் அவங்க விவசாயம் பண்ணக்கூடிய பயிர்களை இந்த காளிக்கு காணிக்கையாக செலுத்தி வழிபடுறது அப்படின்றது வந்து ஒரு தனி சிறப்பு உண்டு. பத்துக்காணி காளிமலை கோவில் உருவான வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே அழகாக விளக்கமாக நமக்காக சொன்னாங்க. கூடுதலாக இங்கே வினோதமான சில நிகழ்வுகளும் நடக்குது. இன்றளவும் இயற்கை சார்ந்த விசித்திரமான நிகழ்வுகளும் இருக்குது. அது என்னங்கிறத தொடர்ந்து பேசலாம். சார், இங்கே மட்டும் நெல் அப்படிங்கிறதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு இல்லையா? அது குறித்த விளக்கங்கள் சொல்லுங்கள் சார். அந்த கோயில் ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில், வெள்ளிக்கிழமையில், ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த 3 நாட்கள் மட்டும்தான் திறந்திருக்கும். நம்ம நேர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது. ஆனால் ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு நிச்சயமாக காலை 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரலும் திறந்திருக்கும். அதே போல் பௌர்ணமியில் வந்து காலை 6 மணிலிருந்து இரவு வந்து 9-10 மணி வரலும் திறந்திருக்கும். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகிறது நல்லது. ஆனால் சித்ரா பௌர்ணமி மட்டும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இரவு நேரம் அந்த ஊர் மக்கள், அதாவது இந்த ஊர் அந்த மலைவாழ் மக்கள் மட்டும் இல்லாமல் அந்த மலைவாழ் மக்களுடைய உறவினர்கள், அங்கே பிறந்து அங்கே வளர்ந்து வேலை நிமித்தமாக வெளியூரில் போய் செட்டிலான எல்லா மக்களும் சித்ரா பௌர்ணமிக்கு அங்கே வருது ஒரு கட்டாயம். அங்கே வந்துடுவாங்க. அந்த விழாவே வந்து அந்த 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 நாளே வந்து சித்ரா பௌர்ணமி அன்றைக்கே ஒரு பெரிய விழாவாக களை கட்டும். அதாவது கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2 லட்சம் பேர். இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது, அண்டை மாநிலமான கேரளாவிலேருந்து நிறைய பேர் வந்து வர்றது வழக்கம் உண்டு. அங்கே வந்து அவங்க வந்து அந்த நாக யக்ஷைக்கு உணவு, அதாவது பொங்கல் வைத்து அனைவருக்கும் விநியோகம் பண்ணுறது ஒரு வழக்கம் உண்டு. அந்த நெல் வந்து அவங்க வைக்கின்ற அந்த பொங்கலில் இந்த ஐயூரி நெல்னு ஒன்று உண்டு, அரிசி. அது வந்து ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு ரகம். அந்த இடத்துல மட்டும்தான் வளரும், வேறு எங்கேயும் வளர்க்கவும் முடியாது, அதை பார்க்கவும் முடியாது. இது வந்து என்ன தனி சிறப்பு அப்படின்னா, கதிரவனுடைய உதிக்கும் பொழுது, சூரியன் உதிக்கும் பொழுது இது பூ பூத்து மதிய வேளையில் கதிராகி மாலை வேளத்திலேயே நெல்லாகிடும். ஒரே நாள் தான் அதனுடைய லைஃப் ஸ்பேனு. ஒரே நாளில் பூ வந்து கதிராகி நெல்லாகி மாறிவிடும். இது இன்றைக்கும் நடக்கக்கூடிய ஒரு உண்மை. நீங்கள் இன்றைக்கும் போய் அந்த பௌர்ணமி அன்றைக்கி, சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை அவங்க எல்லோரும் பார்க்குற அளவுக்கு நம்ம பண்ணுவாங்க. நம்ம கண் கூட பார்க்கலாம் இந்த விஷயத்தை. காலையில் பூத்து மதியத்தில் கதிராகி மாலையில் நெல்லாகி அறுவடை செய்து அதை வந்து அன்றைக்கி இரவே, அதாவது சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இரவே அந்த நெல்லை வந்து உரித்து அரிசியாக்கி வேக வச்சு பொங்கலாக வந்து அந்த நாகயக்ஷைக்கு படைப்பாங்க. இதுதான் அந்த நெல்லுடைய ஒரு தனி முக்கியத்துவம். இது ஏன் அந்த அளவுக்கு ஒரே நாளில் அந்த நெல் வந்து நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா, நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்றோர்கள் சான்றோர்கள், இது வந்து எழுதப்பட்ட ஒரு உண்மை. அகஸ்தியருடைய காலடி பட்ட ஒரு இடம். அதனால தான் ஒரு நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் இன்றளவும்
இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உண்மை. நானும் பார்த்துருக்கேன் இதை. அந்த ஐயூரி நெல் வந்து நமக்கு கம்மியாக ஒரு 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 1 கிலோ 2 கிலோ இருந்தால் கூட மற்ற அரிசியோட சேர்த்து அந்த ஊர் மக்கள் வந்து பெரிய அளவில், ஏன்னா அன்றைக்கி வரக்கூடிய மக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 ஊர் சேர்ந்து வரக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் வந்து 2 லட்சத்துக்கு கம்மியாக இல்லாமல் வருவாங்க. அவங்க எல்லாருக்கும் அன்னதானம் அப்படின்றது வந்து இந்த ஊரில் கொடுப்பாங்க. இரவு 1 மணி 2 மணிக்கு யாருமே வந்து அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 2-3 கிலோமீட்டர் வந்து கீழ் அடிவாரம் கிடையாது, அந்த ஒரு மலையிலிருந்து கரடு முரடாக இருப்பதால் யாரும் வந்து ஜஸ்ட் லைக் போயிட முடியாது. பைக்லேயோ இல்லை வந்து கார்லேயோ போக முடியாது. கார்லலாம் போகிறது சாத்தியமே கிடையாது. அந்த ஒரு குறிப்பிட்ட வகை ஜீப்பு மட்டும்தான் இதில் ட்ராவல் பண்ண முடியும். ஆகையால் அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 3 கிலோமீட்டர் நீங்கள் மேலே ஏறி தேவியை வழிபட்டு சாஸ்தா வழிபட்டு மேலே தான் நீங்கள் வந்து நாகயக்ஷையை வழிபட முடியும். அந்த நாகயக்ஷை அதை வந்து அவங்க படைத்த உணவை தான் பருகி சந்தோஷப்பட்டு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாக இன்றைக்கும் வந்து ஒரு ஐதீகம். அந்த மக்கள் அதை தான் இன்றைக்கும் செய்கிறாங்க. அந்த நாகயக்ஷையை நம்ம வந்து சேவிச்சுட்டு அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து அந்த குகையை பார்க்க முடியும். அந்த குகையில் தான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகஸ்தியருக்கு மும்மூர்த்திகளும் காட்சி கொடுத்ததாக ஒரு ஐதீகம். அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் நிச்சயமாக சீரடையும். ஏன்னா நீங்கள் இப்போ நிறைய பேர் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நீங்கள் பார்க்கலாம், அந்த ட்ரக்கிங் அப்படின்றது வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸோ ஒரு வெக்கேஷனாக போட்டு போகிறது உண்டு. இது நான் அந்த கண்ணோட்டத்துலேயும் சொல்கிறேன், உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காகவும் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே போய் நாகயக்ஷையை நீங்கள் வணங்குறீங்க, காளியை நீங்கள் போய் சேவிக்கிறீங்க, சாஸ்தாவை நீங்கள் வந்து வணங்கி உங்களுடைய தேவைகளை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னும்போது அவர்கள் மூவரும் உங்களுடைய தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்வார்கள். இதுதான் அந்த இடத்துடைய தனித்துவம் மகத்துவமும் உண்டு. நிச்சயமாக ஒரு சில விஷயங்கள் தெய்வங்கள் இன்றளவும் நமக்கான ஒரு தரிசனத்தை வெவ்வேறு ரூபத்தில் கொடுத்துட்ருக்காங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் அந்த நெல்மணிகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நிச்சயமாக. யாரெல்லாம் ஆயில்ய நட்சத்திரம் பிறந்திருக்காங்களோ அவங்க எல்லாரும் சேவிக்க வேண்டிய ஒரு கோயில் அப்படின்னா நிச்சயமாக இந்த பத்துக்காணி கோயில். ஏன்னா ஆயில்ய நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட ஒரு இடம் அப்படின்னா அது இதுதான். அதனால தான் இந்த கோயில் இன்றளவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு முழு தினமும் திறந்திருக்கக்கூடிய ஒரு கோயில். இந்த கோயில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த 3 தினங்களில் மட்டும்தான் வந்து திறந்திருக்கப்படும். ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு முழு நாளும் ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு முழு நாளும் திறந்திருக்கும். இந்த கோயிலுக்கு ஒருத்தர் போகிறதுக்கு மனம் வந்துருச்சு, அந்த பிராப்தம் இருக்குது அப்படின்னாலே அவங்க காரியம் நிறைவேறிடும். அந்த அந்த மனசில் நினைப்பு, அவங்க போகணுன்னு பிளான் பண்ணிட்டாங்க, டிக்கெட் வாங்கிட்டாங்க, இது போகிறதுக்கான வழி நீங்கள் மார்த்தாண்டம் வழியாகவும் போகலாம். அதே போல் கன்னியாகுமரி போய் அங்கேருந்து மார்த்தாண்டம் வந்து அங்கேருந்து ஒரு ப்ரைவேட் பஸ்ஸோ ப்ரைவேட் வெஹிக்கிளோ பிடிச்சி நீங்கள் போகலாம். ஏன்னா அதுதான் சாத்தியம், அந்த மாதிரி அதுதான் வழி உண்டு. ஆனால் பட் நான் என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா அந்த 2 கிலோமீட்டர் கடினப்பட்டு மனசை வந்து கொஞ்சம் கெட்டியமாக பிடிச்சிட்டு யாருடைய உதவி இருந்தால் கூட பரவாயில்ல, நடந்து மேலே போங்க. நிச்சயமாக காளி உங்களுடைய தேவைகளை பரிபூர்ணமாக பூர்த்தி செய்வா அப்படின்றது உறுதியாக சொல்லலாம். இந்த சாஸ்தா மிக மிக சக்தி வாய்ந்த சாஸ்தா, அதில் எந்த அளவு டவுட்டும் வேண்டாம். நீங்கள் எவ்வளவோ ஐயப்பனுக்கு நீங்கள் நேர்த்தி பண்ணியிருக்கலாம். இந்த சாஸ்தாவுக்கு அந்த ஊர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றளவும் வந்து இருமுடி கட்டி வந்து பயணப்படுறாங்க அப்படின்றது வந்து அந்த மக்கள் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. அந்த அளவுக்கு நீங்கள் சாஸ்தாவை வணங்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னும்பொழுது நிச்சயமாக ஐயப்பன் உங்களுடைய குடும்பத்தை சேமமாக வச்சுப்பார் அப்படின்றது தான் ஒரு பரிபூர்ணமான உண்மை. நிச்சயமாக ஒரே இடத்துல வெவ்வேறு விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு குகைக்குள்ளே அகஸ்தியர் தவம் பண்ணியிருக்கிறாரு, அந்த இடத்துல மும்மூர்த்திகள் காட்சி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து நம்மளுக்கு ஒரு தெய்வம் நாக ரூபத்தில் இருந்து நமக்கான அருள் பாலிக்கிறாங்க. அவங்களுக்கு வைக்கக்கூடிய அந்த படையல், அந்த நெல் காலையில்
பூத்து மதியானம் வந்து ரெடியாகி சாயந்தரம் அறுவடைக்கு காத்திருக்கு அப்படின்னா எவ்வளோ பிரமிப்பான ஒரு விஷயம். இது எந்த அளவும் சாத்தியமில்லை. ஏன்னா ஒவ்வொரு நெல் ரகங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அளவு, ரொம்ப கம்மினா கூட ஒரு 30 நாட்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரே நாளில் விளையக்கூடிய ஒரு நெல்லை பார்க்கறது மட்டும் இல்லாமல் பிரசாதமாக நம்ம எடுத்துக்கிறதும் எந்த அளவுக்கு பாக்கியம் அப்படிங்கிறத சொன்னீங்க. கூடுதலாக நம்ம வந்து இந்த இடத்துக்கு நம்ம நேயர்கள் போகணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் பிளான் பண்ணி போங்க. அண்ட் அந்த 2-3 கிலோமீட்டர்கள் ஜீப்பில் போகலாம். முடிஞ்சவங்க ஜீப்பில் போங்க, முடிஞ்சவங்க கொஞ்சம் அந்த இடத்த வந்து கால்நடையாக கால் பயணமாக நம்ம வந்து கடக்கும் பொழுது அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது காத்துட்ருக்கு. முடிந்த மட்டும் 4 சன்னதிகளையும் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது மிக சிறப்பாக இருக்கும். ஸோ இன்றைய ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கிய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு அருகில் அமைந்திருக்கக்கூடிய 10 காணி காளிமலை கோவிலுடைய வரலாற்று உண்மைகள் என்ன, இன்றளவும் நிகழக்கூடிய அற்புதமான விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீய திருவிகளே சரணம், அண்டாள் பிச்சுக்கலிங்கம் திருவிகளே சரணம் சரணம் சரணம்.